உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி. ஆகஸ்ட் 17 தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த ஆலோசனைக் கூட்டம். ஏற்காடு தொகுதி சார்பில் ரூபாய் 2 லட்சம் நிதி, 50 வாகனங்களில் பொதுமக்களை அழைத்துச் செல்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சேலம், ஜூலை 19. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி மாவட்டம் சார்பில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மற்றும் எழுச்சி தமிழர் பிறந்தநாள் விழா தொடர்பான மாவட்ட, மண்டல, ஒன்றிய மற்றும் நகர நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்டச் செயலாளர் பே. வேல்முருகன் தலைமை வகித்தார். மாவட்ட பொருளாளர் சிறுத்தை சீனிவாசன் முன்னிலை வகித்தார். வீசு மணியன் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக மண்டல துணைச் செயலாளர் கு. நாராயணன் மற்றும் மகளிர் அணி மாவட்டச் செயலாளர் சிதம்பரம் செங்கதிர் ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் மாவட்ட, ஒன்றிய, பேரூர் மற்றும் முகாம் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மாநாட்டிற்கான பணிகள், மக்கள் திரட்டல், பிரசார நடவடிக்கைகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதித்தனர். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்கள். ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கு ஏற்காடு சட்டமன்ற தொகுதி சார்பில் ரூபாய் 2 லட்சம் நிதி வழங்குவது என தீர்மானிக்கப்பட்டது. மாநாட்டில் பங்கேற்க ஏற்காடு தொகுதியிலிருந்து 50 வாகனங்களில் பொதுமக்களை அழைத்து வந்து மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த முழு ஒத்துழைப்பு வழங்குவது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எழுச்சி தமிழர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொகுதி முழுவதும் சுவர் விளம்பரங்கள், பதாகைகள், சுவரொட்டிகள் மற்றும் துண்டறிக்கைகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணிகளை தீவிரப்படுத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்தின் நிறைவில் ஒன்றிய துணைச் செயலாளர் பி. பாண்டியன் நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலாளர் பி. வேல்முருகன் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கு ரூபாய் 5000 வழங்குவது என்று நான் சொல்கிறேன். அதை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு முகாம் மாதிரியா எல்லாருமே கொஞ்சம் உணக்கமாக இருக்கிறாங்க. கொஞ்சம் அவங்கள உசுப்பேற்றணும், அவங்கள வழி நடத்துறது நம்ம ஒன்றிய நிர்வாகி கையில் தான் இருக்குது. மாவட்டத்தை அடுத்த பகுதிக்கு வருவார், வந்தாலும் இன்னும் எழுச்சியோடு நம்ம இருக்கணும். இப்போ நான் நடந்துட்டு இருந்த கலந்தாய்வு கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில் கம்மியான நிர்வாகிகளே வந்துருக்கீங்க. இது கொஞ்சம் வருத்தத்தக்கதாக இருக்குது என் மனத்துக்கு. இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே இங்கே சமுதாய கூட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது, ஒரு மாநாடு மாநாடு நடத்தும் போது கூட்டம் வெளியில் நின்றுருந்தாங்க. இன்னைக்கு ஏன் இந்த இதுங்கிறது எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. அனைத்து நிர்வாகிகளும், முகாம் நிர்வாகிகள் தான் வேறு தேடியும் தலைவராக அமைப்பாளர்களே, சரவணன் முகாம் செயலாளர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களே, மாப்பூர்பாளையம் ஒன்றிய பொறுப்பாளர்களே, கார்த்திகேயன் வாழப்பணியாளர் பொருளாளர்களே, ராமன், ராமன், ஆனா மங்கலம் அவர்களே, செல்வம், ஒன்றிய பொறுப்பாளர் பாசாளர்களே, சேகர் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமது பொறுப்பாளர் செல்வம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் யார் எழுச்சிகள் அண்ணன் அவங்களுக்கு உடனடியாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறுகின்ற தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்காக இன்றைக்கு கண்டனம் என்ற கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அளித்த அன்பான கோரிக்கை என்னவென்றால், தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 100 வாகனங்களை எடுத்துக்கொண்டு மக்களை கேட்டுக்கொண்டு இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். அதன் அடிப்படையில் அதே வேளையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருந்தால் தற்பொழுது 1 லட்சம் என்பது 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தியுள்ளார். ஆகவே இது போன்ற களப்பணிகள் ஏராளமாக உள்ளன. குறுகிய இடைவெளி இந்த 1 மாத காலத்திற்குள் நாம் இந்த களப்பணிகள் அனைத்தையும் நெறிப்படுத்தி செயல்படுத்த வேண்டும். இதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வொரு முகாமாக சென்று முன்னெடுக்கையை வழங்கி விடுதலை சிறுத்தைகள் என்றால் என்ன, ஒரு திருமாவளவன் என்றால் என்ன,
அடுத்த மாதம் நடைபெறுகின்ற தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து அதனுடைய விளக்கம் என்ன என்று ஒவ்வொரு முகாமாக சென்று நாம் இந்த பணிகளை ஆய்வு பணிகளை செயல்படுத்த வேண்டும். அதற்கு ஒன்றிய நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்போடு இணைந்து செயல்பட வேண்டும். தனிப்பட்ட முறையில் யாரும் செயல்படுத்த முடியாது. அதே வேளையில் மிக மிக முக்கியம் என்னவென்றால் பொருளாதாரம் என்னவென்றால் ஒரு வண்டி வாகனம் இருப்பதால் அதுக்கு வாடகை கொடுக்கணும். 10 பேர் 20 பேர் கூட்டிட்டு போனால் அதுக்கு சாப்பாடு செய்யணும். அதுக்காக இப்போ என்னன்னாக்கா இப்போ துண்டறிக்கை தலைமைகள் ரொம்ப லேட்டாக வரும். அதனால் நாங்கள் சுப்பிரமணியங்க மாவட்ட பொருளாதார சேர்ந்து ஒரு ஆய்வு போட்டிருக்கோம். இன்றைக்கி நாளைக்கு துண்டறிக்கை ஒரு 1000 துண்டறிக்கை அச்சிட்டு அதில் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு இவரோட துண்டறிக்கை பிரித்து கொடுத்து அந்த துண்டறிக்கை அந்த ஒன்றியத்துக்குள்ள ஒன்றிய நிர்வாகி மாவட்ட நிர்வாகிகள் கலந்து பணக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் பழக்கவழக்கமாக குறைச்சி வாங்கி இதை வண்டி வாங்கணும், சுதந்திரம் இது போன்ற வேலைகளை செயல்படுத்த வேண்டும். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு நிர்வாகியும் பேசிக்கிட்ட போது சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னா மாநாட்டு நிதி நான் இவ்வளோ தரம் சொன்னாங்க. அதே மாதிரி அந்த நிதி 10,000 இருந்தாலும் ஒரு ஒன்றியத்துக்கு தோராயமாக 20,000 கொடுத்த வேண்டும். மீதி 10,000 என்றால் நானும் மாவட்ட பொருளாதாரம் சேர்ந்து அந்த வேலையை செயல்படுத்த இருக்கிறோம். அதே வேளையில் எதிர் வருகின்ற ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் என்கிற முறையில் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பேருந்து எடுத்துக்கொள்கிறேன். 10-20 3 பஸ் வருடம் எழுச்சி தமிழர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆதித்யா தமிழ் மாலை முரசு 4 பக்கம் விளம்பரம் கொடுப்பது வழக்கம். அதே போல் இந்த ஆண்டும் 4 பக்கம் அரைப்பக்கம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதே போல இந்த மாநாட்டுக்கு உண்டான பணிகளை நாம் அனைவரும் இணைந்து செயல்படுத்த வேண்டும். முக்கியமாக என்னவென்றால் சுவர் விளம்பரம் கட்டி துண்டறிக்கை மற்றும் உள்ளிட்ட பணிகள் ஏராளமாக உள்ளன. இவை அனைத்தும் குறுகிய இடைவெளிக்கு நாங்கள் துண்டறிக்கை அச்சத்து ஒவ்வொரு பகுதியாக சென்று அதனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்த எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் நாங்கள் இந்த களப்பணிகளை செய்வோம். அதற்கு ஒன்றிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், முகாம் நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்பு வாங்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.